ஆண்டவா, டீ குடிக்கோட காசு இல்ல. ஒரு 5 ரூபா இருந்தா கொடுப்பா ஆண்டவா. வேற வழியே இல்ல. இங்கிட்டு பார்த்தா இதா இருக்கு, இங்கிட்டு வேலிக்கரவலா இருக்கு. வேலிக்கரவை வெட்ட மாட்டாங்களா? 5 ரூபா கேட்டேன். என்ன காசு கிடக்குற மாதிரி கிடக்கு? என்ன ஒரு 5 ரூபா கிடக்குற மாதிரி தெரியுதே. இறங்கி பார்ப்போம். என்ன 5 ரூபா கிடக்கு? என்ன 5 ரூபா தான் கிடைக்குது? இந்த ஆண்டவன்கிட்ட கேட்டனே, 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா என் கஷ்டம் நீந்து போயிரும்ல. எதுக்கு இந்த 5 ரூபாய ஆண்டவன் கொடுக்குறாரு? ஒரு டீ என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா? ஒரு டீ வந்து 17 ரூபா. 5 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? இந்த ஆண்டவனுக்கு கண்ணே தெரியலையா? என் கொடுத்தது 5 ரூபா கொடுத்தவர் ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்துருந்தா நான் என் பிரச்சனையை பூரா நான் தீர்த்திருப்பேன்ல. ஆண்டவனுக்கு கண்ணே இல்லப்பா. ஆண்டவா, 5 ரூபா கொடுத்தேன். ஒரு டீ 17 ரூபா விற்குது. கொடுத்ததும் கொடுத்தேன். ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா நான் பொட்டாட்டி பிள்ளைய காப்பாத்தி இருப்பேன்னு. ஏப்பா இப்படி பண்ணி தொலைக்கிற? விடுப்பா. சரிதான், விடு. ஏப்பா ஏய் நெல்லு, நீ ஆண்டவன்ட்ட 5 ரூபா கட்டையில. ஆமா. உள்ள தவுன ஒரு 5 ரூபா கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஆண்டவனை வஞ்சுக்கிட்டு இருக்க. 5 ரூபா கேட்டது ஆண்டவன் கொடுத்தானா கொடுக்கலையா? கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. கொடுத்தது ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்துருந்தா என் பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. சரிப்பா, எப்படியோ நீ கேட்ட ஒரு 5 ரூபா கொடுத்துருச்சு. சரி, அதுக்காக 5 லட்சத்தை கொடுத்தா இப்ப 5 லட்சத்தை நீ ஆண்டவன் கேட்டுட்ட. 5 லட்சத்தை உனக்கு கொடுத்துட்டாரு. உனக்கு போலீஸ் பிடிக்குமா பிடிக்காதா? எதுக்கு பிடிக்குது? ஆமா, நீ ரோட்ல இருந்த காசு எடுத்துட்டு போனா கவர்மெண்ட்ல போய் கொடுக்கணும். நீ எடுத்துட்டு ஓடுனீங்கன்னா எவனாச்சும் கீழே போட்டானா அவன் தேடிக்கிட்டுல தெரியுவான். அப்ப அது என்ன பண்ணுவ? அவர் தேவைக்கு அவர் கீழே போட்டு போயிட்டாரு. கிடைச்சது வந்து ஆண்டவன் எனக்கு கொடுத்த வர பிரசாதம். அப்ப எனக்கு கிடைச்சத நான் தானே பயன்படுத்தினேன். சரி, இப்ப நடந்து போய்கிட்டே இருக்க, ஒரு 5 லட்சம் கீழே கிடக்குது. அந்த 5 லட்சத்தை எடுத்து என்ன பண்ணுவேன்? குடும்பத்தை வச்சு நல்லா சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைய வச்சு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன். சரி, அப்ப கவர்மெண்ட் நீங்க ஒப்படைக்க மாட்டீங்க? ஒப்படைக்க மாட்டேன். எதுக்கு கீழே நடந்ததுக்கு கவர்மெண்ட் போய் ஒப்படைக்கணும்? ஏப்பா, ஒரு காசை வந்து ஆட்டோவில் மிஸ் ஆகி அவங்க மறந்துட்டு போனது ஆட்டோக்கார வந்து போலீஸ்ல அந்த காசை கொண்டு வந்து ஒப்படைச்சாருல, அவருக்கு விருது கொடுத்தாங்க தெரியுமா? பஸ்ல மிஸ் ஆனதை பஸ் டிரைவர் கொடுத்துருக்காரு. லாரியில மிஸ் ஆனதை ஒரு லாரி டிரைவர் இப்ப வந்து காசை கொடுத்துருக்காரு. அவங்களுக்குலாம் விருது கொடுத்துருக்காங்க. உன் காசை நீங்களா பத்திரமா கொண்டு போகணும். சரி, என்ன மையத்துக்கு நீ விட்டுட்டு போற? உன் பொருளை நீ தானே பாதுகாத்து கொண்டு போகணும். சரி, அப்ப காசு கீழே கலைஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஏதோ ஆண்டவன் கொடுத்த 5 ரூபா கேட்டேன். 5 ரூபா கேட்டு 5 லட்சம் எனக்கு கொடுத்துட்டாரு ஆண்டவன். அதை வச்சு நான் வந்து என் பொட்டாட்டி பிள்ளைய நான் காப்பாத்திக்கிறேன். நீ காசு தேடி வந்து 5 லட்சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? எதை வச்சு கேப்ப? நீ எதை வச்சு கேப்ப? அப்ப கீழே இருந்தா எடுத்துட்டு போயிருவீங்க? எடுத்துட்டு போயிருவேன். அப்ப ஒரு செயின் கிடந்துச்சுன்னா அதையும் எடுத்துட்டு போயிருவேன். எப்படின்னு கேட்டா, ஒரு மோதிரம் கிடந்துச்சுன்னா, ஏப்பா இது உன் பொருள்னு சொல்லி நீ ஏதாச்சும் எழுதி வச்சிருக்கியா? இல்ல இல்ல. 5 லட்சம் நீ போட்டு போனில்ல, இந்த 5 லட்சம் நீ வந்து நீ போட்டு போன இந்த மாதிரி கனி 5 லட்சம் போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கியா? ஒரு மோதிரத்தை போட்டு போற, அதுல கனி ஒரு மோதிரத்தை போட்டு போயிட்டு எழுதி வச்சிருக்கியா? செயினை போட்டு போற, அதுல செயின்னு சொல்லி கனிட்டு செயின்னு சொல்லி எழுதி வச்சு ஏதோ புறம்போக்குல போறவே எவனா கீழே ஓட்டு போயிட்டேன். அதை நான் எடுத்துக்கிட்டேன்.
அது எனக்கு ஆண்டவனா கொடுத்தா சரிப்பா, இவன் ஆண்டவா எனக்கு ஒரு பைக் கொடுப்பா அப்படின்னு கேக்குறீங்க. நடந்து போற பொழுது என் வண்டி பைக் நிக்குது, அதை எடுத்து போயிருவீங்களா? ஆமா, ஆளு இல்லைன்னா எடுத்துட்டு தான் போகணும். அப்புறம் அதுல ஆர்சி புக்ல என் பேர்ல இருக்கேன். ஆர்சி புக்கை நம்ம மாத்திக்கிற வேண்டியதே. உன்கிட்ட பேச முடியாது. ஆத்தாடி ஆத்தா. போப்பா, ஏய் போப்பா.